Hi friends, this is Indu. பொங்கல் செலிப்ரேஷன் அண்ட் காணும் பொங்கலுக்கான ரெசிபி இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காணும் பொங்கலுக்கு சிக்கன் தான் எடுத்தது பிரியாணி செய்யலான்னு. அதுக்காக தான் நான் வெங்காய தக்காளி வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டோட்டலாக தீந்துருச்சு. ஸோ அதை தான் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி வந்துட்டு ஒரு 40%, பூண்டு வந்துட்டு ஒரு 60% போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா சூப்பராகவே வரும். சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல்லா ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள்.
நான் சிக்கன் பிரியாணி செய்யும்போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது சிக்கன் நல்லா வேகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குக்கரோட லிட் இருக்குங்களா, அது வந்துட்டு விசில் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விசிலிருந்து புகை வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குக்கர் எடுத்து தனியாக எடுத்து வச்சு ப்ராப்பராக நம்ம ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னாவே சிக்கன் வந்துட்டு நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். திருப்பி எடுத்து நம்ம நல்லா டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரிசியெல்லாம் நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சிக்கன் பிரியாணி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ணினேன். நான் 1 கப் வந்துட்டு ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக எனக்கு வந்திருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.